டாம ஆண்டி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்கிறா, ஏன்டா வெக்கப்பட்டியா? இங்கே பாரு ஆண்டி உனக்கு ஹாய் சொல்கிறதே பெரிய விஷயம். பேடு பல்லோட அண்ணனை மாதிரி இருக்கியேடா. போலாமா? ஐயோ கட்டிக்கிறான் பாரு, கட்டி அடி டாம், அடி வாங்குவ. ஏய் டாம் ப்ளீஸ் வெயிட். வை பேனிக் வெயிட். ஓகே 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 டாம் டாம் வா வா வா. சரி 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 வா உச்சாப்போம் உச்சாப்போம் உச்சா வா. நீ நமக்காரதா சரிடா சரிடா. அப்போ எல்லாத்தையும் இழுத்து போட்டானே. ஓட எல்லாத்தையும் உடச்சி போடு. ஓகே டாம் போலாமா? ஆ ஓகே பாய் டாம். அப்படியே உட்காந்துக்கும். சரிம்மா போயிட்டு வரேன். சரி 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 சாமி போ உட்கார். ஏய் உட்கார்றா. ஐயோ இவனுக்கு ஒரு துண்டை வாங்கி போட்டு உட்கார் சாமி. டேக் யூர் லெக் அண்ட் சிட் ஆன் திஸ் துண்டு. டாம் செட் செட். ஹலோ கைஸ், குட் மார்னிங் ஒன்ஸ் அகேன் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டீம் தர்ஷன் பைக்கர் கிச்சா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த எபிசோடில் வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க ஃபஸ்ட்டு சீட் பெல்ட் போட்டுக்கிறேன். நம்ம டாம் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஆகவழி டாம், இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் போட்டுங்க. ஸோ அதுக்கோசரம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதாங்க டாமோட புக்கு, டாமோட மெடிக்கல் இது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு வேக்சின் போடுறதுக்கு 4 எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு. ஸோ இவனை வந்து பார்த்திங்கன்னா வேக்சின் போடுறதுக்கோசரம் தான் வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஐயோ இவன் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. சேட்டை பயங்கரமான சேட்டை பண்ணுறாங்க. இவன் அங்கே பாருங்க பயந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஓகே டாம் ஓகே டாம் டோன்ட் பேனிக் டாம், வி கோயிங் டு ஹாஸ்பிட்டல் ஒன்லிடா. பயங்க. ஆக்சுவலாக டாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம காரு தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனால் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து நம்ம காரில் வந்து உட்காரான்ல, அதனால அப்படியே தலைவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டான். ஜாலிலாம் இல்லை, பயந்துட்டான். ஸோ இந்த ரைடில் வந்து நம்மளோட இணைந்திருப்பவன் ப்ரோ உழப்பல் விச்சு, அப்புறம் நம்ம டாமு, அப்புறம் நான், அதுக்கப்புறம் நம்ம சாவேஜ் காரு. ஸோ நம்மளை தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஓ பங்க் இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே தாங்க இருக்குது ஹாஸ்பிட்டலு. ஸோ அங்கே போயிட்டு இவனுக்கு வேக்சின் போட்டு வர்றது தான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த டாம் வந்து வேக்சினுக்கு கூட்டிகிட்டு போய். இவனை பார்த்தீங்களா எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு? ஐயோ ஐயோ டே டாமே உட்கார்றா. டீ டேஷ் போர்டில் சொல்லு ஒழிக்கிட்டான். ஐயே டீ என் காரை ஏன்ட்டு டர்ட்டியாக்குற போடாங்கிட்டு. வெளியே இருக்கவங்களாம் நம்ம டாமை வந்து ஆச்சரியமாகவும் வினோதமாகவும் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாம் இருக்கால, இவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு வர்றதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிடுவேங்க. ஏன்னா நிறைய தடவை டாமை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன். என்னை அப்படியே கதறி விட்டுருவான். நான் வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான், சோலோவை தான் கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன். ஆனால் இன்றைக்கி நம்ம விச்சு இருக்கான், நான் அதனால் அவனை நம்பி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறான்னு தெரியல. நம்ம டாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்து, அழகுடா ராஜா நீ அழகாக இருக்குடா. இங்கே பாரு டாமு குட்டி, ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்து சைட் அடி பார்ப்போம். சைட் அடி தான் டாமே. ஆக்சுவலாக டாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கேங்க. இந்த மாதிரி காரில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு கம்பெனின்னா இருப்பான், கூட எங்கே போனாலும் தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாமை வந்து ட்ரெயின் பண்ணலான்னு நினச்சேன். இந்த தேங்காய் அதுக்கெல்லாம் ஆகவே ஆகாதட்டிருக்கு. நானும் என்னென்னமா பண்ணி பார்த்துட்டேன். ஒன்றும் இல்லை, என்ன தெரியுமா பண்ணுவான், காலையில் நல்லா சாப்பிடுவான், அப்புறம் தூங்குவான், திரும்பியும் சாப்பிடுவான், திரும்ப தூங்குவான். இதை மட்டும்தான் ரொட்டீனாக பண்ணிட்டு இருப்பான். டாம ஆண்டி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்கிறா, ஏன்டா வெக்கப்பட்டியா? இங்கே பாரு ஆண்டி உனக்கு ஹாய் சொல்கிறதே பெரிய விஷயம். இதில் நீ வந்து ஏதாவது பொண்ணுங்க தான் ஹாய் சொல்லுன்னு நினைப்பேன். பேடு பல்லோட அண்ணனை மாதிரி இருக்கியேடா. டாமுக்கு வந்துட்டு
எஸ்ஓ பங்க் இருக்குல்ல, எஸ்ஓ பங்கில் தான் வந்துட்டு அங்கே தான் அவனை போய் கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா டாமை வந்து அங்கே தான் வந்துட்டு அவனுக்கு வேக்சின் போட்டுட்ருக்கோம். டாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் பிறந்து ஒரு 2 மாதத்துலேயே அவனுக்கு வந்து பார்வோ வைரஸ் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே சூம்பி போயிட்டான் ஒல்லியாக. அப்புறம் சாப்பிட மாட்டான், வாமிட் எடுப்பான். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ அடே ஈஸ்வரா என் டாமை இப்படியாவது காப்பாற்றி கொடுத்துட்றா அப்படின்லாம் வேண்டியிருக்கேன். அதுக்கப்புறம் டாம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் டாம் வந்துட்டான். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, டாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பண்ணுறீங்கன்னா நானும் சில சேட்டைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இவன் இருக்கான் பார்த்தீங்களா இந்த டாமு, அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே இருப்பான். இப்போ கொஞ்சம் பெரிய பையன் ஆயிடுச்சா, ஆக்சுவலாக இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வயசு ஆச்சுங்க. 1.5 வயசு ஆயிடுச்சா, 1.5 வயசு ஆனதுனால இவன் கொஞ்சம் வெயிட் போட்டான். நல்லா சாப்பிட்டு எங்கள் அம்மா, நான் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாட்ட, அம்மா 3 வேளை போடுமா அப்படின்னா எங்கள் அம்மா 6 வேளை சோறு. நல்லா தின்னு கொழுது போயிட்டேன் இந்த டாமு. ஆனால் எங்கள் அம்மா தாங்க டாமோட கேரக்டர். எங்கள் அம்மா வந்து இவனுக்கு காலையில் ஆனால் குளிக்க வைக்கிறது, பல்லு விளக்குறது, டாமை வந்து அப்படியே ஜாலியாக ஊர் சுற்ற கூட்டிகிட்டு போகிறதால எங்கள் அம்மா தான். ஆனால் வாங்கினது நான் தான். நானும் ஒரு ஜாலிக்கோசரம் அப்படியே வாங்கி வளர்த்தேன் டாமை. அதுக்கப்புறம் ஆஃபீஸு அப்படி இப்படின்னு நம்ம கொஞ்சம் பிஸியானதுனால என் தலைவன் டாமை வந்து கண்டுக்க முடியல. ஸோ வந்துட்டு இன்றைக்கி எங்கள் அம்மா காலையில் கூப்பிட்டு, ஏட்டா டாமுக்கு வேக்சின் போட்டியே இல்லையாடா, அவன் பாடுற வேக்சினே போடாத மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ டேட் வேறு தள்ளி போயிடுச்சு, இவனுக்கு வேறு வேக்சின் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து டாமை கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா நேற்றே பிளான் பண்ணியிருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று வேறு ஒரு பிஸியான வேலை இருந்ததுங்க. அதனால வந்து டாமை வந்து இன்றைக்கி நம்ம சாவேஜில் கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் நம்ம டாம் இருக்க பார்த்திங்களா, நம்ம வண்டியை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம கருப்பு வண்டி தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவேன். நம்ம சாவேஜ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாடியில் நிறைய கோடு இருக்கும் பார்த்திங்களா, அதில் சில பல சம்பவங்கள்லாம் என் தலைவன் டாம் பண்ணது தான். இது ஏங்கார் அப்படின்னு சொல்லி டொபக்குன்னு தாவிடுவான். ஒரு நாள் இப்படி தான் நான் விட்டுட்டேன். போய் நல்லா டோர் கருப்பு வண்டி வேறையோ நல்லா கீச்சுன்னு கீச்சு விட்டு அப்படியே டோரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்பவ மாட்டேன். என்னடா லுக்கு, டே உட்கார்றா. ஓகே டாம், உனக்காக வந்து அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு விண்டோ பாதி திறந்து வச்சுருக்கேன். இங்கே பாரு டேய் குதிச்சுட்டே தக்காளி உன்னை குழலாம் பண்ணிடுவேன். என்ன அங்கே என்னடா பாருவ, டேய் எங்கே இங்கிட்டு இருந்து அப்படியே குதிச்சிடலான்னு பார்க்குறேன். டாம் உட்காரடா ப்ளீஸ்டா. ஏய் தேங்காய் உட்காருடா. ஏலே உட்காருடா. டாம் இங்கே பாரு அண்ணன் இந்த ஃபோட்டோவில் அழகாக இருக்குன்ல. ஏன்டா மூச்சு வாங்குற, அண்ணன் உன்னை கடத்திட்டு போல சரியா, நம்ம வந்து ஊசி போட போகிறோம் சரியாடா. குட் வெரி குட். இப்போ தான் நீ வந்து அண்ணன் சொன்ன பேச்சை கேட்டிருக்க சரியா. அண்ணன் வந்து உனக்கு குச்சி முட்டையும் ஒரு குறி ரொட்டியும் வாங்கி தரேன். பயப்படாதடா, நம்ம வண்டியிலாட்டா பயப்படாத. அது நம்ம வண்டியில் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கா, டாம் அப்படியே பயந்துட்டான். அண்ணன் கூட உன்னை பார்த்து குறுன்னு லுக் எடுக்கிறாரு சரியா. நீ மட்டும் இப்படி இருந்து பாந்துட்டேன்னா இது அண்ணனுக்கு அசிங்கண்டா சரியா. அப்படியே ஜாலியாக சத்தம் போட முக்கார். நீ வந்து குட் பெல்லோ, ஐ நோ யூ ஆர் அ குட் பெல்லோ. ப்ளீஸ் வெயிட். டாம் இங்கே பாரு, நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்கிறதால மழை வேறு வருதுடா. காலையில் இடிமின் அண்ணா சொன்னார் இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் மழை வருன்ட்டு. அதேமாரி மழையும் வரப்போகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமு தாங்க நம்மளோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரு. நான் என்ன தான் வந்து வீட்டில் எவ்வளோ தான் பிரச்சனை ஏதாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தாலும் நம்ம டாம் இருக்கான் பார்த்தீங்களா, வந்து கொஞ்ச நேரம் விளாட்னா போச்சு அப்படியே நானும் அப்படியே ஜாலியாகிடுவேன், டாமும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஜாலியாகிடுவான். டாம் இங்கே பாரு செல்லக்குட்டி, அம்முக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி ஒன்றும் இல்லை. நம்ம போகிறோம், உனக்கு ஒரு வேக்சின் மட்டும் ஊசி நறுக்குன்னு ஒரு ஊசி மட்டும் குத்திட்டு வந்துடுறேன் சரியா சாமி. அது வரைக்கும் விச்சு மாமா கிட்ட விளையாடு. டாமே டாமே உன்னை வேக்சின் போட கூட்டிகிட்டு வந்த பாவத்துக்கு உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிட்டேன். ஏன்டா அடிச்சு ஆசையே வாங்கினேன்டா இந்த கேடிஎம் ஆர்சி திண்டியை. நேரில் தான் ஒரு ஆர்சி திண்டி வாங்க முடியலன்னு சொல்லி ஒரு பொம்மை வண்டி வாங்கி வச்சுருந்தேன். அது உனக்கு பொறுக்கலையாடா டாமே. ரோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியும் இவனை கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. கூட்டிகிட்டு வந்தது கூட பாடல, இவனை இனி எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கிறது தான் எனக்கு இன்னும் தெரியல. ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. அண்ணனோட கார்ரா, ஆசையாக வாங்கின கார்ரா, உடச்சிடாதரா. ஐயோ டேய் நீ என்னடா எனக்கு முன்னாடி எகிரி குதிச்சு போகிற, ஏன்டா டாமி இப்படி பண்ணுற. வா உச்சா போ வா. சரி சாமி வா. கைஸ் ஒரு வழியாக இருந்தால் இவனை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு வேறு வீட்டுக்கு வர மாதிரிங்க இதுதாங்க. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா
ஹாஸ்பிட்டல் பார்த்தாவே பயந்துருவோம். உச்சா போகிறானோ இல்லையா ஆய் போயிடுவோம் டக்குனு. சரி வாங்க நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாமுக்கு ஒரு வேக்சின் போட்டு வரணும். போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா டாமுக்காக ரெட் கலர் ரோப்பு அப்புறம் ரெட் கலர் இது ரெண்டெல்லாம் வாங்கிடுவேன். ரெட் வந்து நம்மளோட ஃபேவரட் கலர்னால ரெட் கலர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாம் வந்து வீட்டுக்கு போகிறதான டாஸ்க்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் காரில் போயிட்டு வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன பாடுபடுதுன்னு. நீ வீட்டுக்கு கொண்டு போகிறது தான் டாஸ்க்கு. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம டாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் இருக்குல்ல அதுதான் போட்டுருவோம். ஏன்னா அதை வச்சு அதனால வாக்கிங் போயிட்டு வந்து அதனால் நம்ம வந்து இது வாங்கிட்டு வச்சுருவாங்க. ஸோ தட் இதை வந்து வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் இதுக்கானாலும் அப்படி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமுக்கு வந்து வேக்சின் போட்டாச்சு. இங்கே பாருங்க இவனோட சேட்டை தாங்க முடியலைங்க. இழுன்னு இழுத்துட்டு போகிறான். நான் இருக்கிற வெயிட்டுக்கு இவனை எப்படி தான் வந்து மேய்ச்சிட்டு வர்றதுன்னு தெரியாமல் நல்ல வேலை விச்சுவை கூட்டிகிட்டு வந்தேன். அதனால் பரவாயில்லைங்க. ஆனால் மூச்சு வாங்குது. டாம் இங்கே பாரு. டாம் இங்கே பாரு. ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். சாரிங்க அவன் வந்து ஊசி போட்ட கடுப்பில் இருக்கான் போல். ஸோ வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இழுக்கிறாங்க. ஸோ இத்துடன் இந்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் TN37 பைக்கர் கிச்சா. இவர் உங்கள் டாம். பாய் கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.